போன எபிசோட்ல மயங்கி விழுந்த விஜய் பழங்காலத்து கோவில்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க எரிக்கல் விழுந்த அந்த இடத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. விஜய்க்கு எதுவுமே புரியல, எப்படி அந்த கோவில்ல இருந்து இங்க வந்தோன்னு. கிராமத்துல யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. காத்து வேகமா வீசுது, நிலநடுக்கம் உருவாகுது, பேரழிவுக்கான ஒரு ஆரம்பமா இருந்தது. இதெல்லாம் கேள்விப்பட்ட கோவில் கிட்ட இருந்த ஊர் தலைவர்களும் பொதுமக்களும் அவங்க கிராமத்துக்கு போய் உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரவி எரிக்கல் விழுந்த அந்த இடத்தை நோக்கி போறாரு. இப்ப 3 கிராமத்திலையும் நிலநடுக்கம் அதிகமாகி நிலப்பரப்புல விரிசல் உருவாக ஆரம்பிக்குது. ரவி ஒரு வழியா எரிக்கல் விழுந்த இடத்துக்கு போய் விஜய் அங்க இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையறாரு. கோயில் இருந்த நீ இங்க எப்படி வந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு விஜய் மயங்கி விழுந்து எந்திரிச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிறதா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரவியும் சரி, உன்கிட்ட இருக்க அந்த மர்மமான கல்ல என்கிட்ட குடுன்னு கேக்குறாரு. அதுக்கு விஜய் அந்த கல் உனக்கு எதுக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு காரணம் இருக்கு, கல்ல குடுன்னு கேட்கும்போது விஜய் மறுக்கிறாரு. அதுக்கு ரவி விஜய் எதிர்பார்க்காத நேரத்துல தள்ளிவிட்டு கல்லை எடுத்துட்டு போறாரு. அப்ப திடீர்னு பூமியை பொளந்துகிட்டு ஒரு பிரம்மாண்டமான உருவத்தோட கை வெளியே வர ஆரம்பிக்குது. போன எபிசோடோட கடைசியில மிக பிரம்மாண்டமான கை பூமியை பொளந்துகிட்டு வெளியே வந்தது. இதை பார்த்த ஊர் மக்கள் பதட்டத்துல கிராமத்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஊர் தலைவர்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களும் தங்களோட உயிரை பாதுகாத்துக்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா விஜய் பூமியை பொளந்துகிட்டு வர அந்த உயிரினத்தை தடுக்கணும்னு யோசிக்கிறாரு. ரவி எரிக்கல் விழுந்த அந்த இடத்துல நின்னுகிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த விஜய் உடனே ரவி கிட்ட இருக்க கல்லை எடுக்கணும், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நினைச்சுக்கிட்டு ரவியை அட்டாக் பண்றாரு. அப்ப ரவி விஜய பார்த்து இது எல்லாமே விதிப்படிதான் நடக்குது, இது நடந்தே ஆகணும், இப்ப இது நடக்கலைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்தே தீரும், என்னை தடுக்காதேன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் அந்த உயிரினம் வெளியே வந்தா நீயும் தானே சாக போறேன்னு கேட்டதுக்கு ரவி அது முழுசா வெளியே வந்தா எனக்கு சாகா வரம் கிடைக்கும், இந்த உலகத்தோட கடைசி மனிதனா நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜய் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த நேரத்துல நிலநடுக்கம் அதிகமாகி தரைப்பகுதி 2 பிரிஞ்சு ஒரு பகுதியில விஜய் நிக்கிறாரு, இன்னொரு பகுதியில ரவி வில்லத்தனத்தோட பயங்கரமா சிரிக்கிறாரு. நிலப்பகுதி 2 பிரிஞ்சு விஜயும் ரவியும் தனித்தனியா பிரியிறாங்க. அப்ப ரவி கிட்ட இருந்த கல்லுல வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அந்த வெளிச்சம் யார் மேல படுதோ அவங்க எல்லாம் எனர்ஜியே இல்லாம கீழே விழுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பூமிக்கு அடியிலிருந்து வந்த பிரம்மாண்டமான கை முழுசா வெளியே வர ஆரம்பிக்குது. பொதுமக்கள் எல்லாரும் கிராமத்தை விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க. ஊர் தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து அந்த கையை அழிக்கணும்னு வெடிமருந்துகளை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அவங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் உடைஞ்சு போகுது. வேற வழியே இல்லாம அவங்க உயிரை காப்பாத்திக்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல விஜய் பயந்து ஓடாம அதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரவி கிட்ட இருக்க அந்த கல் ரொம்ப பிரகாசமா மாறுது. இதனால ரவியோட உடல்ல மாற்றங்கள் உருவாகுது. மனித உடல்ல இருந்து ஏலியனா மாற ஆரம்பிக்கிறாரு. போன எபிசோட்ல ரவி கல்லோட வெளிச்சம் பட்ட உடனே ஏலியனா மாற ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த விஜயால எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு கிராமத்துல இறந்து போன மக்கள் எல்லாம் உயிரோட திரும்பி வராங்க. மனிதர்களா இல்ல, ஏலியன்ஸா. இதை பார்த்த விஜய் ஷாக் ஆகுறாரு. ஹார்ட் பீட் எல்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஊர் தலைவர்கள் எல்லாம் சுயநலமா தங்களோட உயிர்களை பாதுகாத்துக்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இதை பார்த்த விஜய் நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த கல் தான் காரணம். முதல்ல அந்த கல்லை அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா ரவி பக்கத்துல நெருங்குறதுக்கு ரொம்ப வேகமா போகணும். அப்ப ரவி ஓட்டிட்டு வந்த பைக் கீழே விழுந்து கிடக்கிறத நோட் பண்றாரு. உடனே விஜய் அதை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய் ரவி மேல மோதுறாரு. ரவி பறந்து போய் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த கல்லுல விரிசல் ஏற்பட்டு வெடிச்சு செதறுது. இதனால பக்கத்துல இருந்த ரவியும் விஜயும் காத்தோட காத்தா கலந்துடுறாங்க. அவங்களோட சாம்பல் கூட மிஞ்சல. கல் அழிஞ்சதுனால பூமிக்கடியிலிருந்து வெளியே வந்த உயிரினத்தோட கை கல்லா மாறி உறைஞ்சு போகுது. இந்த அழிவிலிருந்து 3 கிராமமும் வெளியே வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிருச்சு.